வணக்கம். தமிழகத்தின் முக்கிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் மது ஸ்ரீமகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் மக்கள் மீது விழுந்த டிரம்பின் பார்வை, விசாக்களை நிறுத்த ஆராய்வு. வரி விதிப்பு பிரச்சினையை பயன்படுத்தி லாபம் பார்க்க முயல்கிறார், ட்ரூடோ மீது டிரம்ப் குற்றச்சாட்டு. கனடா மெக்சிகோ மீதான வரி விதிப்புக்கு விலக்கு, டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பு. வரி விதிப்பை பயன்படுத்தி மீண்டும் பிரதமராக ட்ரூடோ திட்டம், டிரம்ப் குற்றச்சாட்டு. கனடாவிலிருந்து தமிழர்கள் உட்பட பெருமளவானோர் அதிரடியாக நாடு கடத்தல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் காலத்தில் அமெரிக்காவுக்கு சென்ற ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் தான் அவர்களை காயப்படுத்த விரும்பவில்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராயப்படுகிறதா என ராய்டர்ஸ் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப், இது குறித்து நான் ஆராய்கிறேன். நாங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை, நிச்சயமாக அவர்களை காயப்படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் உக்ரைன் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்கியது குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. நான் விரைவில் இது குறித்து முடிவெடுப்பேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகளை அடுத்த மாதம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை. இது குறித்து எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து மற்றும் உக்ரைனுக்காக ஒன்றிணைதல் திட்டங்களின் கீழ் 200,000க்கும் அதிகமான உக்ரைனர்களுக்கு அமெரிக்கா செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் உக்ரைனுக்காக ஐக்கியப்படும் திட்டத்தை ட்ரம்ப் இடைநிறுத்தியிருந்தார். இதேவேளை ஜோ பைடன் பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு 10 நாட்களுக்கு முன்னர் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து விசாக்களை 2026 வரை நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவுடனான வரி விதிப்பு பிரச்சினையை பயன்படுத்தி மீண்டும் கனடா பிரதமராக முயற்சிக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். கனடா மீது அமெரிக்கா வரி விதிக்க இருப்பதாக கூறியுள்ள விடயம் ஒவ்வொரு நாளும் ஒரு வடிவம் எடுக்கிறது. ட்ரம்ப் வரி விதிக்கிறார், பிறகு தள்ளி வைக்கிறார், இப்படி அந்த பிரச்சினை இழுத்துக் கொண்டே செல்கிறது. இந்நிலையில் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் ட்ரூடோ கனடாவுக்காக இவ்வளவு மோசமான வேலையை செய்துள்ள நிலையிலும் அமெரிக்காவுடனான வரி பிரச்சினையை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் என்று நினைக்கிறேன். வரி பிரச்சினைக்கு அவரே முக்கிய காரணமாக இருந்தும் அந்த பிரச்சினையை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் பிரதமராக முயற்சிக்கிறார் ட்ரூடோ. வேடிக்கையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப். கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்கள் மீதான வரி விதிப்புக்கு குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விலக்கு அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை அடுத்து மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 25% வரையிலான வரி விதிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்புக்கு கனடா மற்றும் மெக்சிகோ கடுமையான கண்டனம் தெரிவித்ததுடன் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டன. இந்நிலையில் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரி விதிப்புக்கு குறைந்தது 4 வாரங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வாகன தொழில் முதலாளிகளின் கோரிக்கையை தொடர்ந்து கார் தயாரிப்புக்கு எதிரான வரியை தள்ளுபடி செய்து சந்தையை ஆச்சரியப்படுத்திய பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விலக்கு அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மேலும் ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப், வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுப்பதிலும் பென்டானிலை தடுப்பதிலும் நாங்கள் தீவிரமாக உழைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். வரி விலக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் 2ஆம் தேதி கூடுதல் வரி விதிப்புகளுக்கான ஆபத்தும் தொடர்ந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவிலிருந்து தமிழர்கள் உட்பட பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கனேடிய எல்லை பாதுகாப்பு முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களே அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2024 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரை 7,300 பேரை நாடு கடத்தியுள்ளதாக முகவர் அமைப்பின் புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரையான காலப்பகுதிகளை ஒப்பிடுகையில் கடந்த வருடத்திலேயே அதிகளவான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர்.
இதில் பல தமிழர்களும் அடங்கும். சமகாலத்தில் கனடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 வருடங்களில் விசிட்டர் விசா மூலம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கான வெளிநாட்டவர்கள் கனடாவுக்குள் நுழைந்ததுடன் அவர்களில் பெரும்பாலானவர்களில் கனடாவில் அகதி அந்தஸ்து கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரத்தின் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.